ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபி பீட்ரூட் அண்ட் கேரட் கேக். பீட்ரூட் அண்ட் கேரட் காம்பினேஷன் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். இந்த கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கப் மெஷர்மெண்ட்ஸோடு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பவுலில் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்ச தயிர், பால், ரிஃபைன்ட் ஆயில், பட்டர், இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இது நல்லா கலந்து கொடுத்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். எடுத்து வச்ச ஒரு கப் சுகரை நான் பவுடர் பண்ணிட்டு இருக்கேன். பவுடர் பண்ணி சீவ் பண்ணிக்கிறேன். மைதா மாவையும் சீவ் பண்ணி தான் சேர்க்க போகிறேன். சுகர் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் 1/4 கப்லேருந்து 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எனக்கு திட்டமாக இருந்தது டேஸ்ட்டு, ஸ்வீட்டு. உங்களுக்கு கூடுதல் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் தாராளமாக சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். கேக் செய்யறதுக்கு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், அப்போ தான் ஃப்ளஃபியாக வரும். உப்பு, சினமன் பவுடர், பட்டைப்பொடின்னு சொல்லுவோம்ல, அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் கலந்து விடணும். நான் ஒரு ஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைனா இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸ்மூத் அண்ட் க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ கிரேட் பண்ணி வச்ச பீட்ரூட் அண்ட் கேரட் சேர்த்துடலாம். ஈச் 250 ml கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். பீட்ரூட் அண்ட் கேரட் சேர்த்ததும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். பீட்ரூட் அண்ட் கேரட் பேட்டரோடு சேர்த்து கலக்கும்போது ஒரு கலர் ஃபார்ம் ஆகுது. அதை பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. கேக்கோட அவுட்புட் எப்படி வரும்னு ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். ஃபைனலி நான் சாப் பண்ணி வச்ச வால்நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். பீட், பாதாம், கேஷ்யூ, பிஸ்டாச்சியோ, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் டின் ரெடி பண்ணிடலாம். உங்ககிட்ட கேக் டின் இல்லைன்னா வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் கூட எடுத்து பண்ணலாம். நான் இப்போ இந்த டின்னில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா தடவிக்கிறேன். இது கேக் ஒட்டாமல் வரத்துக்காக செய்கிறது. கூடவே கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கேக் ஒட்டாமலேயும் வரும், அட் த சேம் டைம் அடியில் பிடிக்காது. இப்போ பேட்டர் எடுத்து நம்ம இந்த கேக் டின்னில் சேர்த்துடலாம். எப்போவுமே கேக் டின் ஃபில் பண்ணும்போது 3/4 தான் சேர்க்கணும். ஏன்னா பேக் பண்ணி வரத்த உங்களுக்கு நெக் வரைக்கும் கேக் வரும். ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டாம். ஜென்டிலாக 4 சைடும் டேப் பண்ணிக்கணும். ஃபைனலாக மேலாக்க கொஞ்சம் நட்ஸு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆயாச்சு. நான் இன்றைக்கி இதை கடாயில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அகலமான கடாயில் ஸ்டாண்டு வச்சு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் ப்ரீ ஹீட் பண்ணதும் கேர்ஃபுல்லாக இந்த கேக் டின்னு அதில் இறக்கி வச்சிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி ப்ரெஷர் குக்கரையும் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு செய்யலாம். 1 hour மீடியம் ஃப்ளேமில் இது பேக் ஆக போகிறது. நான் 45 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் குக்காக இருந்தது, பட் ஸ்டில் அந்த மாய்ஸ்ட் இருந்தது. ஒரு ஸ்டிக் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வெட்னஸ் இருந்தது. நீங்கள் ஸ்டிக்கோ இல்லை ஸ்பூனோ உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நான் இன்னும் 10 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அப்புறமா திறந்து பார்த்தேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிக்கு இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது ஃப்ரீயாக வந்தது, ஒட்டவே இல்லை, நல்லாவே பேக் ஆகிருக்கு. கேக் டின்னோட சைட்ஸ் பார்த்தாலும் தெரியும், சைட்ஸ்லேருந்து கேக் கொஞ்சம் விலகி இருக்குது, ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. யம்மியான பீட்ரூட் அண்ட் கேரட் கேக் ரெடி ஆயாச்சு. கேக்கோட அவுட்புட் பார்க்கும்போது கேரட்டோட கலர் நமக்கு அப்படியே ரிட்டைன் ஆகிருக்கு, ஆனால் பீட்ரூட்டோட கலர் ரிட்டைன் ஆகலை. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் அதே பேட்டர்லேருந்து பேலன்ஸ் இருந்ததை ஒரு மைக்ரோவேவ் சேஃப் மக்கில் விட்டு 3 மினிட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணினேன். பீட்ரூட்டோட கலர் பியூட்டிஃபுல்லாக ரிட்டைன் ஆகிருக்கு. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணலை, அப்படியே ராவாக இருக்குது. நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த பீட்ரூட், கேரட் எல்லாம் உள்ள பிளெண்ட் ஆனது தெரியுது. பட் இது ஏன் நான் ஸ்டவ்வில் பண்ணும்போது எனக்கு பீட்ரூட் கலர் கிடைக்கலன்னு தெரியல. உங்களுக்கு அதனோட ரீசன் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். பட் டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருந்தது. மைக்ரோவேவில் வச்ச சின்ன சைஸ் மக் கேக்கும் சரி, இந்த ஸ்டவ்வில் வச்ச கேக்கும் சரி, டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எக்ஸலண்ட்டாக இருந்தது எக்ஸப்ட் ஃபார் த கலர். கொஞ்சம் ஆறினதும் நம்ம கேக் டின்லேருந்து கேக்கை ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக்கோட பேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கிராக் இல்லை, எக்ஸலண்ட்டாக பேக் ஆகிருக்கு, நல்லா ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு.
இந்த நைஃபை நான் கட் பண்ணுறதுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோ மாய்ஸ்டாக, அட் த சேம் டைம் சாஃப்டாக, வெளியில் ஃப்ளஃபியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு கேக். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எக்கை ஆட் பண்ணாமல் பட் கடையில் வாங்குகிற அதே டெக்ஸ்டரோடு நம்ம ஒரு கேக்கை வீட்லேயே கொண்டு வர முடியும்னா நம்ம எதுக்கு கடையில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்? அதுவும் டைம் கன்சியூமிங்கும் கிடையாது, ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த நியூ இயர்க்கு பீட்ரூட் அண்ட் கேரட் கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கலர் ரிட்டைன் ஆச்சாங்கிறதையும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோட நியூ இயர் விஷஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை. See you next year.